இன்னைக்கு நாம இந்த கொரியன் டிராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி அந்த கார்டை கொடு, இத நானே வச்சுக்கிறேன். சரி நீ என்னோட புதையில இருந்துக்கோ. அப்ப நம்ம பார்ட்னரா நான் உன்னை எப்பவுமே பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், அதனால கவனமா இரு. ஏதாவது தகுடு தத்தம் பண்ண பார்த்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போறா. இவ அப்படியே என்ன மாதிரி உஷாரா இருக்கா. ஏன் பொண்ணாச்சு. இதே நேரத்துல நம்ம சேர்மன் நாவ காட்டுறாங்க. அவரு அந்த பாஸ்வேர்டை போட்டு அந்த பணத்தை எடுக்கலான்னு பார்க்க, ஆனா அந்த பணத்தை ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ஃபேக் ஆன கோடு. சேர்மன்னா டைரக்டர் சாங் போன அந்த கார்ல அவரு இல்ல, பாம்பு வேற வெடிச்சிருக்கு. போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் இதை எப்படியாவது சமாளிக்கணும். சோ அந்த நாய் என்னை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா. அப்பா அவன் இதை தனியா பண்ணிருக்க மாட்டான், அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. ஒருவேளை என் புருஷன் இருப்பானா. நாம வளர்த்த நாய் ரொம்ப தூரம் போகாது, பசி எடுத்தா நம்மள தேடிதான் வரும். ஆனா ஒருவேளை புது மாஸ்டர் கிடைச்சா அது நம்மள மறந்துடும். உன் புருஷனு குறைச்சி எடை போடாது. அவன் பார்க்க முட்டாள் மாதிரி இருக்கலாம், ஆனா அவன் உடம்புல அந்த சேர்மனோட பிளட் ஓடுது. அவன் நம்மள அழிக்கலான்னு பாக்குறவன் அப்படிங்கிற மாதிரி சேர்மன் சொல்ல, கட் பண்ணா கம்பெனியை காட்டுறாங்க. நாம போய் அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க. நம்மள போக சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா. அவங்கள வந்தது திட்டுங்க சார். சரி நான் பண்றேன். நான் அந்த ஊஜின் கிட்ட கொஞ்சம் சாஃப்டா நடந்துகிட்டேன், அதனாலதான் அவன் கேசியையும் கெடுத்து வச்சிருக்கான். அவங்க வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் மண்டையிலையும் ஒரு கோட்டு கோட்டுறேன். அப்ப எம்டி அங்க வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்களா? நீங்க ஏன் வந்தீங்க? இனிமே நாம தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறோம். நிறைய பேரை வேலைக்கு எடுங்க. கலக்கிட்டீங்கப்பா. சரி அந்த ஊஜின் எங்க? இதுக்கு காரணம் அவன் தானே, அவனை விட்டுறாதீங்கடா. அவன் நமக்கு கிடைச்ச ஒரு புதையல். சரி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன், பார்பிக்யூ போய் சாப்பிடலாம். அவரது சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க பயந்து போக, ஏன்னா அந்த ஆளு ட்ரீட் வைக்கிறங்கிற பேர்ல கூப்பிட்டு வச்சு மொக்க ஜோக போட்டு சாவடிப்பான் போல. சரிடா ஊஜின் எங்க? அவனா அவ வாஷ்ரூமுக்கு போயிருக்கான் சார். சரி அவனையும் டின்னர் கூப்பிட்டு வா. ஓகே சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். சரி எல்லாரும் டின்னருக்கு வந்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி போக, சார் நம்ம டின்னருக்கு போய் தான் ஆகணுமா? எம்டி வர சொல்லிட்டாரு, போய் தான் ஆகணும். கட் பண்ணா நம்ம தலைவனை காட்ட, அவன் தன்னோட ரூம்ல தான் இருக்கான். அப்ப அவனுக்கு போன் வருது. இந்த சோடா பூட்டி எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். லீவா? அதெல்லாம் தர முடியாது, இப்பவே நீங்க வர. இன்னைக்கு ஒரு டீம் டின்னர் இருக்கு, நான் ஏன் வரணும்? ஹலோ போனை கட் பண்ணிட்டான் பார். கட் பண்ண நம்ம தலைவர் அவங்க சொன்ன இடத்துக்கு வரான், அதாவது டின்னருக்கு வரான். உஜின் வந்துட்டியா? வந்து என் பக்கத்துல உட்காரு. எல்லாருமே இங்க தான் இருக்காங்களா? ஆமாங்க, நம்ம தலைவி கூட அங்கதான் இருக்கா. வந்து உட்காருப்பா, நான் தான் பில்ல பே பண்ண போறேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த பன்னிக்கறியை கொண்டு வாங்க. அது பார்க்க பீஃப் மாதிரியே இருக்கணும். வாவ் பன்னிக்கறியா? கை தட்டுங்க எல்லாரும். என்னது பன்னிக்கறியை சாப்பிடணுமா? யோ இவ எப்ப பார்த்தாலும் டின்னர் கூப்பிட்டு ஒரு கேவலமான கறியை கொடுத்து மொக்க ஜோக்கு போடுறாயா? என்ன கொடுமையா இது? எல்லாருமே உங்க வேலையை நல்லா பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற ட்ரீட் இது. சரி உங்க கிளாஸ் எடுங்க. ஏமா கேசி, நீ சரக்கு ஊத்துறதுல கெட்டிக்காரின்னு கேள்விப்பட்ட, எங்களுக்காக சரக்கு ஊத்துவியா? கண்டிப்பா சார், அதுல நான் தானே ஸ்பெஷலிஸ்டே. உடனே தலைவி அவ வித்தையை காட்ட, என்ன பண்றா இவ? அடி பாவி, குடும்பத்தோட மானத்தையே காவு வாங்குறாளே. டேய் ஹூஜின், கிளாஸ் எடுத்து அவருக்கு சேஸ் சொல்லு. இந்த சேஸ் நான் மீட்டை கிரில் பண்றதுலயும் எக்ஸ்பர்ட் தான், நான் உங்களுக்காக அதை கிரில் பண்ணி தரவா? ஏமா பொண்ணே, என்னோட கிளாஸ் எம்டியா இருக்கு, எனக்கு ஊத்தி கொடுமா. அதோட நீ இதெல்லாம் பண்ணாதான் நீ இந்த கம்பெனிக்கு பர்மனன்ட் எம்ப்ளாயா மாறுவ. ஓகே சார் நான் பண்றேன். சரி வாங்க எல்லாரும் மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டுக்கு போகலாம். போதும். ஏன் உங்க ட்ரிங்க்ஸ் நீங்களே ஊத்தி குடிக்க மாட்டீங்களா? எதுக்கு அவளை ஊத்த சொல்றீங்க? சரி உங்கள யாராவது அவளுக்கு ஊத்தி கொடுத்தீங்களா? எம்டி அவனுக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஹூஜின் போதையில இருக்க போல? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள காதலோ? ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? அட அதெல்லாம் இல்ல, இவ என்னோட பார்ட்னர்ல, அதனாலதான் எனக்கு சப்போர்ட்டா பேசுறான். டேய் வாய மூடு, கையெடு. ஏய் எம்டி, இந்த டின்னர் ரொம்ப போரா போகுது, நாம ஏன் சரகு போட்டி வைக்க கூடாது? நம்ம ரெண்டு பேருக்கும் சரகு போட்டி வைப்போம். யாரு முதல்ல மட்டையாக்குறாங்களோ அவங்க தோத்த மாதிரி. ஜெயிக்கிறவங்க சொல்றத தோக்குறவங்க நிறைவேற்றணும். ஓ உனக்கு வர வேணுமா? சரி நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். சரி இந்த போட்டியை நடத்த போறது நான் தான். ஒரு பக்கம் எம்டி, இன்னொரு பக்கம் நம்ம ஊஜின். இதுல வின் பண்ணவங்களோட ஆசையை தோத்தவங்க நிறைவேற்றணும். எம்டி உங்களோட ஆசை என்ன? நீங்க ஜெயிச்சிட்டா ஊஜின் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா இனிமே எல்லாருமே நான் கூப்பிடுற டின்னருக்கு வந்தாகணும், அதுவும் மட்டையாகிற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். செமையா இருக்கே. சரி அப்ப ஊஜின் உன்னோட வரம் என்ன? இந்த டீம் டின்னரையே பேன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சீப்பான பன்னிக்கறி அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு உன்னோட மொக்க ஜோக்க நீ சொல்ற, என்னாலலாம் அதை கேட்கவே முடியல. ஏண்டா இங்க சாப்பிடுறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்தோம். நீ குடுக்குற அந்த மொக்க கறியையும் மொக்க ஜோக்கையும் நாங்க சாப்பிட்டு எங்க காதுல இருந்து புகை வரணுமா? எங்க வயிறு கெட்டு போகணுமா? நீ ரொம்ப தைரியமான ஆள் தான்ப்பா. இந்த காலத்து பசங்க எல்லாம் பெரியவங்கள மதிக்கவே மாட்டீங்க, மூஞ்சிக்கு நேரா இப்படி பேசுறீங்க. சரி என்னவோ ஒண்ணு, உன் பேட்ட நான் ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? சரக்கு குடிக்கிறதுல நான் தான் நம்ம கம்பெனிலே நம்பர் 1. அப்புறம் நீங்க எல்லாரும் அவன் ஜெயிப்பானா அவன் கூட நில்லுங்க, நான் ஜெயிப்பனா ஏன் கூட நில்லுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு நான் போனஸா
ஒரு மாசம் சம்பளத்தை கொடுக்குறேன். ஐயோ போட்டி விறுவிறுப்பா போகுதே, போய் நில்லுங்கப்பா. யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க சைடு நில்லுங்க, தோக்குறவங்க சைடு போய் நின்றாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே நம்ம எம்டி பின்னாடி போய் நிக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவி மட்டும் தலைவன் பின்னாடி நிக்கிறா. உடனே சோடா புட்டி நம்ம தலைவியை கூப்பிட்டு எம்டி பக்கத்துல நிக்க வச்சிடறாரு. ஏய் அங்க நிக்காத, எம்டி மொரட்டு குடிகார, அவனெல்லாம் வின் பண்ண முடியாது, வா எல்லாரும் நிக்கிற மாதிரி இங்க வந்து நில்லு. நீங்க தான் வின் பண்ணுவீங்க சார், நீங்க தான் வின் பண்ணுவீங்க. நிஜமா நீ இந்த போட்டிக்கு வரியா, என் கூட குடிக்க போறியா? அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நீ தான் குவான் பாவா? ஆமாம்பா, இவர்தான் அந்த மேனேஜ்மெண்ட் டீமோட புது எம்டி. ஓ இது அவர்தானா? நீ சரக்கு குடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா சார், நான் சரக்கு குடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தான், என் முன்னாடி எவனாலையும் நிக்க முடியாது. அப்படியா, சரி என் கூட வந்து சரக்கு குடி. சார் உங்க கூட குடிக்கிறது எனக்கு பெருமை சார். உடனே 2 பேரும் குடிக்க, ஆனா நம்ம சேர்மன் நிறைய பாட்டில் குடிக்கிறாரு. ஆனா இவரு ஒரு 4-5 பாட்டிலே மட்டையாக்கி விழுந்துறாரு. அந்த எம்டி பைய போல இந்த கம்பெனில ஒருத்தனாவது எனக்கு போட்டியா வருவீங்கன்னு பார்த்தா நீயும் ஒரு வெத்து வெட்டு தான் போல. அங்க பாரு அவ்வளவு குடிச்சோம் அவன் எவ்வளவு நிதானமா இருக்கானு. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு அத்லட்டா இருந்தான். அத்லட்டா இருந்தா இப்படியா இருப்பான்? அதே நேரத்துல எம்டியா பாரு, அவரை நான் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்ல, பயங்கர போதையோட இருக்காரு. என்ன இன்னொன்னு குடிக்கலாமா? யூஜின் சின்ன பையனோட உன்கிட்ட நான் தோத்து போயிட்டானே. ஐயோ நம்ம எம்டி தோத்துட்டாரு, யூஜின் வின் பண்ணிட்டாரு, இனிமே நமக்கு டின்னர் தேவையில்லை, இவரோட மொக்க ஜோக்கையும் கேட்க தேவையில்லை. உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. தலை நீ கெத்து பண்ணிட்ட போ, எல்லாம் உனக்காக தான் பண்ண. என்ன வலிறான் என்கிட்டலாம் இந்த மாதிரி நடந்துக்காத, ரொம்ப ஆடுற, ஒரு லிமிட்ட மீறி நடந்துக்காத. ஏய் இப்ப என்ன சொன்ன, என்ன அடிக்கிற? கட் பண்ண. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போக நம்ம சோடா புட்டி இருக்காருல்ல, அவர் போதையில மட்டையாக. சார் எழுந்துங்க, உன்னோட வீடு எங்க இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? சரி அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணு, அவங்க ஃபாரின்ல இருக்காங்க. சரி அவரு விட்டுட்டு வா, நம்ம கிளம்பலாம். ஏண்டா எப்படி அவர் விட்டுட்டு வர முடியும்? இந்த இடம் எப்படி குளிர்து தெரியுமா? சரி சரி நானே அவனை கூப்பிட்டு போறேன். கட் பண்ணா நம்ம சோடா புட்டிய காட்டுறாங்க. அவன் இப்ப தலைவனோட அந்த விஐபி சூட்ல இருக்கான், அதாவது அந்த ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கான். நான் எங்க இருக்க? சொர்க்கத்திலயா இருக்க? வாவ் செமையா இருக்க இடம். ஹூஜின் இது யாரோட வீடு? இந்த வீடு பார்க்க பிரம்மாண்டமா இருக்கே, நீ என்னோட வீட்டுல தான் இருக்க. என்ன உன் வீடா? ஆமா நான் இங்க தான் இருக்கேன். இங்க இருக்கியா? உண்மையாவா? ஹூஜின் இது தப்புப்பா, நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சிஎஸ் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்குன்னு அந்த சம்பளத்தை இப்படியா சேவ் பண்ணுவேன்? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட படிப்புக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல, கொஞ்சமாவது சேர்த்து வைப்பா. அதனால இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்கி காசை வேஸ்ட் பண்ணாத, வா கிளம்பலாம். என்னப்பா சிரிக்கிற? இங்க பாத்தியா என் ஃபேமிலி ஃபாரின்ல இருக்காங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தனியா தான் என் வீட்டுல இருக்கேன், நீ வேணா என் வீட்டுல வந்து தங்கிக்கோ, ரெண்டும் கம்மி தான், வெறும் 4 லட்சம் தான். சரி சரி 3 லட்சம் தரேன், இதான்ப்பா என்னோட ஃபைனல் ஆஃபர். ஆனா இபி பில்லையும் வாட்டர் பில்லையும் நீ தான் கட்டணும், ஓகேவா? சரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வா. அட முட்டா பையலே, இந்த வீடை நான் விலைக்கு வாங்கிட்டேன், இது என்னோட சொந்த ரூம், அதாவது என் சொந்த வீடு. இந்த ஹோட்டல் சூட்டே என்னோடதுதான், வாய்ப்பே இல்ல. நீ போய் தானே சொல்ற, சிஎஸ் தான் இந்த ஹோட்டல்ல கட்ட ஸ்பான்சர் பண்ணாங்க, அதனால சேர்மனுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த ஹோட்டல்ல அவருக்குன்னு ஒரு பெரிய ரூம் அவங்க கொடுத்தாங்க. அந்த ரூம் தான் இது. அவரு எப்ப வேணாலும் இங்க வந்து தங்குவாரு, இங்க இருக்கிற எல்லாமே அவருக்கு ஃப்ரீ தான். அது சேர்மனுக்கையா? உனக்கு எப்படி அதை கொடுப்பாங்க? நீ சொல்றதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? நீ என்ன அவரோட பையனா? ஆக்சுவலா ஒரு உண்மை நான் சொல்லவா, நான் சேர்மனோட பையன், அதாவது நான் தான் அவரோட கடைசி பையன். ஆனா நான் தான் அவரோட பையனு யாருக்கும் தெரியாது. என் அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆடிட்ல இருந்த உன்னை தூக்கி அந்த டீமுக்கு மாத்தினதை நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. உன்ன மாதிரி ஒரு நல்லவ அவர் கூட இருக்கணும்னு அவரை நினைச்சாம கண்டுபிடிக்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு அவர் சொன்னாரு. ஆனா நியூஸ்ல வெறும் 50 மில்லியன் தான் வந்தது. ஆனா அதுக்கும் மேல. இந்த விஷயம் சில பேருக்கு மட்டும் தானே தெரியும், உனக்கு எப்படி? எங்க அப்பா தான் சொன்னாரு, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு தெரியுமா? உன்னோட ரிப்போர்ட்டை வச்சு அவரோட பையனை கவுத்திருக்கலாம், இருந்தாலும் பையனை காப்பாத்த அவர் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவரு உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னால நம்பவே முடியல, நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர்ல, அப்படி இருக்க நீ எப்படி சேர்மனோட பையனா இருப்ப? அதெல்லாம் நடிப்பியா? நான் யாருங்கிறது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, அதாவது நான் தான் அவரோட பையனு என்னோட ஃபேமிலிக்கே தெரியாது. அப்படின்னா சேர்மன் எதுக்கு உன்னை காரியத்தை கொள்ள பார்த்தாரு? அப்புறம் அந்த மண்டையில மோதி கீழே விழுந்தீங்களே, இது எல்லாமே ஒரு ஆக்டிங் தான். அதனால தானே நான் இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்கேன். என் அப்பா கோமாக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க சிஎஸ் குள்ள வரக்கூடாது, அவங்கள சிஎஸ் விட்டு தொடர்த்தணும்னு, அதுக்காக தான் என்ன வர சொன்னாரு. சோ சோடா புட்டி எனக்கு நீ உதவி பண்ணுவியா? முதலாளி உங்களுக்கு உதவி பண்ணாம நான் யாருக்கு உதவி பண்ணுவேன்? அப்பா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க நம்ம தலைவனுக்கு கார் கொண்டு வர, இந்தாங்க இத டிப்ஸா வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சார். அட பாவி, டிப்ஸ் லட்சக்கணக்கில் கொடுக்குறானே. டே சோடா புட்டி நம்ம கிளம்பலாமா? போய் குளிச்சுட்டு வா, ஆபீஸ்க்கு போலாம், அதுவும் இந்த சூப்பரான கார்ல. உடனே 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்ப. வாவ் இந்த கார் சின்ன முதலாளி, நீங்க பெண்றீங்க போங்க. யோ என்ன பாக்குற, வா கிளம்பலாம். சின்ன முதலாளி நீங்களா கார் ஓட்டாதீங்க, நான் கார் ஓட்டுறேன், நீங்க உட்காந்து ஜம் முடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்ப. அப்ப அதே நேரத்துல நம்ம தலைவி அங்க வரா. யார் இவங்க?
இவங்க இவரு யார கூப்பிட்டு வராரு? ஐயோ மேனேஜரே, இந்த தடியனா? சின்ன முதலாளி, நான் காரை எப்படி ஓட்டினேன்? நல்லா ஓட்டினா? நல்லா ஓட்டினேன். ஆனா அந்த டர்னிங் பாயிண்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நீ எதுக்கு என்ன சின்ன முதலாளின்னு கூப்பிடுற? எப்பவும் பேசுற மாதிரி பேசு. நான் எப்படி பேச முடியும் சின்ன முதலாளி? நீங்க என்னோட முதலாளி. அட கடவுளே, பின்றியப்பா. டேய், அவரு எதுக்குடா கார் ஓட்ட சொல்ற? ரொம்ப சீன் போடுற சார். நீங்க ஏதாவது தப்பு பண்ணி அவங்கள மாட்டிக்கிறீங்களா? உங்களை பிளாக்மெயில் பண்றானா? ஏய் கேசி, மரியாதையா பேசு. இவர் யார் தெரியுமா? அடே கம்முனிருடா, கம்முனிரு. நீ ஓகே தானே? சரி வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதியா? டென்ஷன் ஆகாதீங்க சின்ன முதலாளி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, போய் காரை பார்க் பண்ணிட்டு வா. ஓகே முதலாளி, போயிட்டு வரேன். இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். உடனே 3 பேரும் ஆபீஸுக்கு போக, இங்க என்ன நடக்குது? இவ்வளவு பேரு இருக்காங்க, போலீஸ் வந்திருக்காங்க. டைரக்டர் சாங் இருக்காருல, அவரு காணாம போயிட்டாராம். ஓ அந்த ஆளா? அவரோட கேபின் எங்க இருக்கு? இங்க என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? எதுக்கு வந்திருக்காங்க? டைரக்டர் சாங்க பத்தி விசாரிக்கணுமா? டைரக்டர் சாங் வந்து இவனுக்கு கீழே தான் வேலை பண்றாரு. இவர்கிட்ட கேளுங்க. டைரக்டர் சாங் உங்ககிட்ட வேலை பாக்குறாரா? ஆமா. சரி, நாங்க உங்களை விசாரிக்கணும். சரி வாங்க, மேல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவன் அவங்களை கூப்பிட்டு அவனோட இடத்துக்கு போறான். அப்ப நம்ம சின்னவன் இருக்கால, அவன் நம்ம தலைவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. சின்ன முதலாளி, என்னையா அவ உங்களை பார்த்த பார்வையே சரியில்லைங்க. அது ஒரு விதமான பார்வை. அவளுக்கு நீங்க யாருன்னு தெரியும் போலியே. சரி, அந்த கேசி எங்க? அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது. உடனே அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏமா, அவன் போயிட்டா, நீ வெளியே வா. நான் இங்கதான் இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? நீ எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாரு கண்ணுலயும் படாம இருப்பேன்னு பிராமிஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா பாத்தியா, நேக்கா போலீஸ் கிட்ட அந்த மூத்தவனை கோத்து விட்டுட்டா. அப்படின்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே உன்னோட ஆசை? கட் பண்ணா நம்ம போலீஸ் வந்து மூத்தவனை இன்வெஸ்டிகேட் பண்ண. நீங்க கடைசியா அவரு எப்ப பாத்தீங்க? அவர்கிட்ட எப்ப பேசுனீங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. காணாம போன அன்னைக்கு நீங்க அவருக்கு கால் பண்ணவே இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஓ, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். கட் பண்ணா மீட்டிங் ஹால்ல எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. டைரக்டர் சாங் காணாம போயிட்டாரு. ஆனா அவர் காணாம போறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரா? அவர் ஏதோ பர்சனல் ரீசனுக்காக ரிசைன் பண்ணிருக்காரு. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவர் உங்ககிட்ட தானே வேலை செஞ்சாரு. நீ அவர் வேலையை விட்டு தூக்கலையா? டைரக்டர் சாங் நம்ம கம்பெனியோட மெயின் ஆளு. அவரு நமக்காகாத கம்பெனிக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதோட நீங்க பண்ற மெயின் ப்ராஜெக்டோட ஹெட்டே அவர்தான். இப்போ அவர் போயிட்டாருன்னா அந்த ப்ராஜெக்டோட நிலைமை என்ன? அது ஒண்ணு அவரோட ப்ராஜெக்ட் இல்ல, என்னோட ப்ராஜெக்ட். ஐடியா எல்லாம் என்னோடது. அவரு அது மேனேஜ் மட்டும் தான் பண்ணாரு. அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் வராதா? நீங்க அதை ஸ்மூத்தா ரன் பண்ணிருவீங்களா? ஏற்கனவே டைமுக்கு மீறி அது லேட் ஆயிட்டே இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொடுத்த டெட்லைன் குள்ள நான் அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்ப சின்னவ சொல்றா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாங்க GF சொல்யூஷனை வாங்க போறோம். அது ஒரு பேட்டரியோட டெக் கம்பெனி. அதை ரன் பண்றது கிம் தானே. அதுவும் ரொம்ப நாளா அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அப்படி இருக்க அவர் ஒத்துக்கிட்டாரா நம்ம கூட வேலை செய்ய? அதை வாங்குறதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துட்டேன். என்னமா தங்கச்சி, உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கா என்ன? அந்த கம்பெனியை வாங்குற அளவுக்கு என்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு. சைரன் கம்பெனியோட இன்வெஸ்டர். அவரு எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சோ அவரோட உதவியால நான் இந்த டீலை முடிச்சிருவேன். இப்ப மீட்டிங் முடிச்ச உடனே எல்லாரும் கிளம்ப. அப்ப நம்ம மூத்தவன் சின்னவளை பார்த்து, சைரனா, அது உன்னோட கள்ள பணத்தை வச்சு வாங்கின கம்பெனி தானே? ஆக்சுவலா உண்மையிலே அந்த கம்பெனி உன்னோடது தானே? அந்த கம்பெனி மூலமா உன்னோட கள்ள பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ண போற. சோ உன்னோட பிளாக் மணி யூஸ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ற. சம பிளான். சோ கம்பெனிக்கு லாபம் வந்தா அது உனக்கு தானே போகும். உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? முட்டாள்தனமா. ஓம் பிளாக் மணி மாட்டிக்கிச்சுன்னு நீ அந்த டைரக்டர் சாங்க கொண்டுட்டியா? நான் ஒண்ணு உன்ன மாதிரி இல்ல, எல்லாரையும் போட்டு தரல. உனக்கு சாகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அவன் தான் என் பிளாக் மணி ஹேண்டில் பண்ணானு இவளுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அவன் வேற அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை மாத்தலாம்னு சொன்னான். அதோட அந்த ஷேரை வச்சு வேற ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னான். இப்ப அவ இதே மாதிரி பண்ணிருக்கா. ஒருவேளை அவளுக்கும் இதுல ஏதாவது சம்மதம் இருக்குமா? அவங்க போறத பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் போலயே. நாம வேணா அவங்களை கண்காணிக்க யாரையாவது அரேஞ்ச் பண்ணலாமா? ஆல்ரெடி நான் ஒருத்தரை பண்ணிட்டேன். நீ எதை தான் பண்ணல, எல்லாத்தையும் பண்றியே. ஆனா உன் பிளான் சமப்பா. முள்ளால எடுக்கிற மாதிரி 2 பேருக்குள்ளயும் சண்டைய மூட்டி விட்டு அவங்கள வெளியே தோட்ட போற. ஆமா, உன் அண்ணனை காலி பண்ண உன் அக்காவோட உதவி தேவை. சோ உன் அண்ணனை முதல்ல காலி பண்ணிட்ட பிறகு அடுத்து உன் அக்காவை காலி பண்ணலாம். ஆனா சேர்மன் நான் சும்மா இருப்பாரா? என் அண்ணனை சேர்மன் ஆக்குறதுக்காக அவர் அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட இப்ப கையில எடுத்திருக்காரு. இப்போ எதுக்கு அந்த சேர்மன் நாவை பத்தி பேசுற? நீ அதை பாக்கலையாடா அப்படின்னு சொல்லி அவ போன்ல ஏதோ உனக்கு காட்டுறா. பார்த்தா நம்ம மூத்தவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதான் அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் குள்ள நம்ம டாகா கம்பெனி வந்திருக்கு போல. கட் பண்ண மூத்தவனை காட்ட அவ அந்த சைரனை பத்தி செக் பண்ண சொல்றான். அந்த சைரனை அது யார் பேர்ல இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அவளை சமாளிக்க நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு போக, அங்க போனா அவனோட ஒய்ஃப் இருக்கா. ஹேய், நீ என்ன இங்க பண்ற? உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்க, நாம சாப்பிடலாமா? நான் இப்பதான் அதை கேள்விப்பட்டேன். அந்த டைரக்டர் உனக்கு துரோகம் பண்ணிட்டாராமே, அவனை பத்தி எதுக்கு இப்ப பேசுற? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் கண்டம் துண்டமா வெட்டி
வெட்டிடுவேன். ஆனா அவர் உனக்கு விசுவாசமானவராச்சே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த நாய் எனக்கே டேக்கா கொடுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன நாசம் பண்ணிட்டான். டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அப்படின்னா அவ உன்னை ஏமாத்துனது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? கட் பண்ணா நம்ம தலைவனை காட்ட மொத்தமா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 500 கோடி. டாகா கம்பெனி மட்டும் இதுல ஜாயின் பண்ணா சிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 200 கோடி கிடைக்கும். அப்படின்னா அவங்க நம்ம ப்ராஃபிட்ட ஹார்ட் போட பாக்குறாங்க. ஆமா, இது கொஞ்சம் அப்படிதான் தோணுது. ஆனா நம்ம மூத்தவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் யுசங்கோட மேயர். சோ அவரு நம்ம கூட இருந்தா டாகாவோட உதவி நமக்கு தேவையில்லை. ஆனா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அந்த மடப்பைய இந்த ப்ராஜெக்ட விட மாட்டான். உண்மைதான், அந்த மூத்தவரு இந்த ப்ராஜெக்ட விட மாட்டாரு. ஏன்னா இதுல சக்சஸ் ஆனதா அவரால சேர்மனா ஆக முடியும். அதனாலதான் நம்ம எம்டி மூத்தவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாரு. வாய்ப்பே இல்ல. என்ன, நாம இந்த ப்ராஜெக்ட வேற எங்கேயாவது மூவ் பண்ணி விடணும். யுன்சாங்ல மட்டும் தான் அதை கட்ட முடியுமா? வேற இடத்துல அதை கட்ட முடியாதா என்ன? அப்ப நம்ம கேசி சொன்ன ஒரு விஷயம் நம்ம தலைவனுக்கு ஞாபகம் கொடுது. உடனே அதை எடுத்து பாக்குறான். கட் பண்ண கேசி அவளோட கேபினுக்கு வர அங்க அவளோட சீட்ல நம்ம தலைவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். டேய், ஏன் சீட்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு நீ தானே இந்த ப்ரொபோசலை ரெடி பண்ண. ஏண்டா அன்னைக்கு உன்னை படிக்க சொன்னா இப்போ வந்து படிக்கிற? சரி, அதை விடு. நீ ஏன் இதுல கங்குவான மட்டும் செலக்ட் பண்ண? நிலக்கரினாலே கங்குவான் தானடா ஞாபகம் வரும். லோக்கல் எலெக்ஷன் வேற வரப்போகுது. கங்குவான்ல இருக்கிறவங்க இது ஒரு அரசியலா மாத்துவாங்க. சோ அங்க அதை கட்டினா நமக்கு எவ்வளவு பெரிய லாபம் தெரியுமா? கவர்மெண்டே இதுல இன்வால்வ் ஆகும். அப்படின்னா இங்க நம்ம அதை மாத்தினா டாகாவை கலட்டி விட்டுறலாம்ல. அதேதான், சத்தியமா சொல்ற, நீ இப்படி ஒரு டேலண்டா இருப்பாடு என்னால் நம்பவே முடியல. உண்மையிலே நீ டேலண்டானவளா இல்ல அந்த மூத்தவன் முட்டாளா இருக்கானான்னு எனக்கு தெரியல. நீ என்ன பாராட்டுறியா இல்ல என்ன கலாய்க்கிறியா? உண்மையை சொல்லணும்னா நீ நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் போக, நாம நல்ல வேலை பண்ணிட்டோமா? உண்மையாவா? ஐயோ குஷியா இருக்கே. ரொம்ப குதிக்காதடி, முதல்ல இது சக்சஸ் ஆகுதான்னு பாப்போம். இப்ப நம்ம சின்ன கால என்ன ப்ராஜெக்ட் அவ பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம தலைவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவ என்கிட்ட இந்த பேட்டரிய பத்தி சொன்னா. அப்படின்னா கள்ள பணத்தை வச்சுதான் இந்த கம்பெனியை வாங்க போறாடா. சோ இந்த கம்பெனியோட ஓனரே இவதான். சோ இந்த சைரன் உன்னோட இன்னொரு கம்பெனியா? கட் பண்ணா நம்ம சின்னவளை காட்ட அவளுக்கு தலைவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரிய வருது. அதாவது மூத்தவனை இந்த அளவு கொண்டு வந்ததே தலைவன் தானு அவ தெரிஞ்சுக்கிறா. அப்படின்னா என் அண்ணனோட கள்ள பணத்தை எக்ஸ்போஸ் பண்ணது இவன் தானா? ஆமா, அவனோட அந்த பிரசன்டேஷன்ல தான் அவன் இந்த கம்பெனியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணான். அது மட்டும் இல்ல, அந்த இன்வென்டரி விஷயத்துல சேல்ஸ் டீம் கூட இவன் சண்டை போட்டிருக்கான். ஒருவேளை அவன் ஃப்ளூக்ல கூட இதை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் உள்ள வரான். ஹலோ, நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. பரவாயில்ல விடு, அதான் வந்துட்டானே. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட பத்தி பேசலாமா? உடனே கேசி ரெடி பண்ண அந்த பிரசன்டேஷனை வந்து அவகிட்ட கொடுக்கறான். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்துகிட்டு நீ இந்த அளவுக்கு கம்பெனி விஷயத்துல பூந்து விளையாடுவனு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இது வேலை செய்யணும்னு எப்படி நம்புற? உனக்கே தெரியும், அந்த ப்ராஜெக்ட ஒன்ன சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டா அவன் தான் சேர்மன் ஆகுவான். சோ அது நடக்காம இருந்தா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதோட இந்த ப்ராஜெக்ட் உள்ள அவனோட மாமாவும் வர போறாரு. டாகா குரூப் மட்டும் இதுல ஜாயின் பண்ணிட்டா அப்புறம் உன்னால அவனை தடுக்கவே முடியாது. அதனால நீ இதை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா போர்டு மெம்பர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இவ்வளவு கான்பிடென்டா சொல்ற? அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. நாம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? இந்த பெட்டால நீ எதுவும் இழக்க போறது இல்ல. ஒருவேளை இது ஒர்க் ஆச்சுன்னா உனக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும் தெரியுமா? அதோட ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீ என்ன வேலையை விட்டு தூக்கிடு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னோட பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, யூஸ் பண்ணிக்கோ. இந்த கார்டு நம்ம தலைவனும் தலைவியும் எங்கே போறாங்க? நம்ம எங்கயா போறோம்? ஒரு நிமிஷம் இரு, ஒரு போன் பண்ணிட்டு வரேன். ஹலோ, நான் சிஎஸ் கம்பெனியோட கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஊஜின் பேசுறேன். எனது கெமிக்கல் டிபார்ட்மெண்டா? ஷாக் கோர கங்குவான்ல ஒரு ப்ராஜெக்ட் வரத பத்தி நாங்க கவர்னரை பார்த்து பேசணும். ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ண முடியுமா? அவங்களும் மீட்டிங்க ஓகே பண்ண உடனே 2 பேரும் அந்த மீட்டிங் கிளம்புறாங்க. கட்பட கவர்னரோட பிஏ போய் அவங்க பாக்குறாங்க. நீங்க எதுக்காக எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்க? எலெக்ஷன் வரப்போகுதுல, அதனாலதான். ஆனா நீங்க அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட பத்தி பேச வந்ததா சொன்னீங்களே, யூஜின்ல வரப்போற அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதை பெருசாக போறாங்க. அது எங்களுக்கு முக்கியம் இல்லையே. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா யூஜின்ல இருக்கிற மக்களுக்கு அது பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது வரக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப நாளா போராடுறாங்க. சோ அந்த ப்ராஜெக்ட நம்ம அப்படியே கங்குவானுக்கு மூவ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? யூஜின்ல உருவாக்க போற அந்த ப்ராஜெக்ட நீங்க கங்குவான்ல மாத்திருங்க. கங்குவான் இதுக்கு முன்னாடி மைனிங் ஏரியாவா இருந்தது. சோ சிஎஸ் இப்ப அங்க அந்த ப்ராஜெக்ட கொண்டு போலான்னு நினைக்கிறாங்க. நம்ம கவர்னருக்கும் அப்புறம் இசாங்கோட மேயருக்கும் இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுல, நீங்க மட்டும் அந்த ப்ராஜெக்ட அங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இதுக்கு ஓகே சொன்னா எங்களோட கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, நான் கவர்னர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். கண்டிப்பா பதில் சொல்லுங்க. ஆனா ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா யூஜின்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்பவே நீங்க இதை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். வேண்டாங்க, இதுல டீடைலா அதை பத்தி இருக்கு. சோ கவர்னர் கிட்ட பேசிட்டு எனக்கு இன்னைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் தலைவியும் வெளியே வர, இது வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? அரசியல்வாதிக தன்னோட பதவியை தக்க வச்சுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உனக்கு தெரியாதா என்ன? என்ன ஏன் டல்லா இருக்கு? இல்ல என்னோட ஐடியா
இந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ இன்னும் ஓகேவே சொல்லல. அவ ஓகே சொன்னதானே இது ஒர்க் ஆகுமான்னு தெரியும். ஆனா நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்கியே, சோ அதனால இது வேலை செய்யும்னு நம்புற. இப்பதான் நீ என்னோட வேவ் லென்த்துக்கு வர. சோ ஐயாவை பார்த்து எப்படி வேலை செய்யணும்னு கத்துக்கோ. ஆரம்பிச்சிட்டாயா பந்தா பண்ண. ஹலோ, இது ஒன்னும் சீன் போடுறது இல்லமா, உண்மையில ஐயா கெத்து. இத உன் மரமடையில ஏத்துக்கோ. பேங்ஜி, ஹலோ நான் கேசி. ஹேய், நாம இப்ப வெளியே இருக்கோம். இங்க நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குன்னு இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கணுமா? நான் ஒன்னும் கேர்லெஸ் இல்லமா. நீ ஒரு நாள் காவால விழுவடா. இது என்னோட சாபம். என்னமா சாபம் விடுற? நீ என்னடா கிளவ மாதிரி பேசுற? அதனால இப்படி சொன்ன. அப்பா, அவனை அந்த டைரக்டர் ஏமாத்திட்டான். அவன் அந்த டைரக்டர் மேல கொலை வெறியில இருக்கான். உன் புருஷன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. அந்த டைரக்டர் விஷயத்துல அந்த சின்னவளை கூத்து விடு. ஆமா, அவனுக்கு ஏற்கனவே அவன் மேல டவுட் இருக்கு. நான் வேற அவனை ஏத்தி விட்டுருக்கேன். சோ இதெல்லாம் பண்ணது அவன் தங்கச்சின்னு நினைக்கிறான். அதனால அவன் இதை விட்டு கொடுக்க மாட்டான். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ண பாப்பான். ஒருவேளை அவனால முடியலனா உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணுங்க, நான் தடுக்க மாட்டேன். சரி, அவ இன்னைக்கு யார மீட் பண்ண போறான்? பாட்டி, எனக்கு கறி வேணும். கறி வேணுமா இல்ல ரைஸ் வேணுமா? ரைஸ் வேணாம் பாட்டி, கறி தான் வேணும். சரி, உனக்கு கறி கொண்டு வரேன். அம்மா, அப்பா எங்க போயிருக்காரு? அவரு உன் தாத்தாவை பார்க்க போயிருக்காரு. அங்கேயா போயிருக்காரு? அவரு எப்படா தாத்தாவை பார்க்க போறாரோ அப்பெல்லாம் அவர் மேல நாத்த அடிக்குதுமா. அப்படிலாம் இல்ல, நீ சாப்பிடு. அண்ணன் போதையில வருவான், அவனுக்கு சூப்பை போய் ரெடி பண்ணுங்க. ஏய், அவங்க முதல்ல சாப்பிடவே இல்ல. முதல்ல அவங்கள சாப்பிட விடு. காலையில இருந்து அவங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒன்னும் இந்த வீட்டோட முதலாளி இல்ல, இந்த வீட்டோட வேலைக்காரி. அவங்க எப்படி நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நீங்க அவருக்காக சூப்பை மட்டும் செஞ்சு வைக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்துடுறேன். நான் போய் செய்யறேன். வேற ஏதாவது வேணும்னா இப்பவே சொல்லிருங்க, நான் அதையும் பண்ணிடுறேன். கட் பண்ணா நம்ம சேர்மன் நாவ காட்ட அவரு கூட தான் நம்ம மூத்தவனும் அவனோட ஃப்ரெண்டான மேயரும் இருக்காங்க. எலெக்ஷன் வரப்போது. இந்த நேரத்துல இங்க வந்திருக்க. நான் இவனை நம்பிதான் இருக்கேன். இவனோட சப்போர்ட் இருந்தா போதும், நான் வின் பண்ணிடுவேன். இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாமா. இப்போ இவன் யுன்சங்கோட மேயர். அதே மாதிரி இவன் மறுபடியும் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டானா நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. சரி, அங்க அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்களே, அவங்கள சரி பண்ணிட்டீங்களா? அவங்க ஒத்து வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எப்பவுமே சீன் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்தா போர்ட தூக்கிட்டு வந்துருவானுங்க. அதுவும் இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் இருக்கானுங்களே, அவனுங்க ஃபேமஸ் ஆகணும்னே போராட்டம் பண்ணுவானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டைரக்டர் சாங் தான் அவங்கள பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப அவர் போனதால பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏண்டா, உன் ஆளை கூட உன்னால பாத்துக்க முடியாதா? இப்ப எதுக்குடா நீ அவனை பத்தி பேசுற? அவனை பத்தி பேசினாலே எனக்கு கடுப்பாக்குதுடா. மாமா, நாம அவன் எங்க போனான்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த நாயை என் கையால கொல்லணும் மாமா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவனுக்காக உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏமாத்தினவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மாமா, பிசினஸ்ல ரொம்ப நேர்மையா இருக்கிறது கூட ப்ராப்ளம் தானே. நான் இப்பதான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன் கீழே இருக்கிறவங்க கிட்ட உன்னோட பவரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு. அதுவே உனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள வழிக்கு கொண்டு வரப்பாரு. அப்பதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க என் கூட இருந்தா போதும் மாமா, நான் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிடுவேன். இப்ப அவங்க வெளியே வர, அப்ப நம்ம சோடா புட்டி இருக்கால, அவங்கள போட்டோ எடுக்கிறான். கட் பண்ண நம்ம தலைவியை காட்ட, என்னடா புதுசா என்ன டிராப்லாம் பண்ற? ஒரு பொம்பளை புள்ள அடுத்த ராத்திரில தனியா விட முடியுமா? அதான் நானே வந்து உன்னை விட்டுட்டு போறேன். அதோட உங்க அம்மா அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே. நீ ஏன்டா அதை கேக்குற? சும்மா கேட்டேன். அம்மா, நீங்க ஏன் வெளியே வரீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஏன் ரொம்ப லேட்டா வர? இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அது உண்மையா? என்னோட புருஷன் நிஜமாவே உங்களை கார் ஏத்தி கொள்ள பார்த்தாரா? ஆனா எனக்கு அவரை பத்தி தெரியும். அவரு ரேஸ் ட்ராக்ல தான் காரை வேகமா ஓட்டுவாரு. ஆனா மத்த இடத்துல அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவரு எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் டிரைவ் பண்ணுவாரு. இது வரைக்கும் அவரு யாரையும் ஆக்சிடென்ட் பண்ணதே இல்ல. அம்மா விடுமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம அப்படி கேட்டுட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட நிலைமையை நினைச்சா. என்னை வீட்டுல விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ கிளம்பு. சரி, நான் போறேன். ரொம்ப ஒல்லி ஆயிட்டாலே, என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா போல. ஏதாச்சும் சாப்பிடுறியாமா? நான் சீக்கிரமா உனக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். இல்ல இல்ல, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படி சொல்லிருக்க கூடாது இல்லம்மா அந்த பையன் கிட்ட. நீங்க தப்பாலா சொல்லலையே. அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவரு. அவன் புரிஞ்சுப்பான். அப்பா எழுந்ததும் நாம அவரு பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறோம். ஏன்னா நான் தான் உங்க பொண்ணாச்சே. ஆமா, நீ என்னோட பொண்ணு தான். சரி வாங்க சாப்பிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கட் பண்ண தலைவி எல்லாத்தையும் கிளீன் பண்ண, அப்பா அங்க ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை பாக்குறா. அதுல என்ன இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சமைக்கணும்னு அதுல எழுதிருக்கு. அதாவது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் சமைச்சு தரணுமா. அது காலையில ஒரு டிஷ், சாயந்தரம் ஒரு டிஷ், ஈவினிங் ஒரு டிஷ்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷா இவங்க சமைச்சு தரணுமா. தலைவி அதை பார்த்து காண்டாகிறா. உடனே அது எல்லாத்தையுமே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வச்சிடுறா. கேசி, நீ என்ன இங்க பண்ற? சரி நவுரு, நான் சீக்கிரமா சமைக்கணும். ஆமா, நீ எதுவும் சமைக்க வேணாம், நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன். அவங்க கேட்டா இத போய் கொடு. உடனே அவங்க கேட்க நம்ம அம்மா அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. காட்பாட நம்ம தலைவனுக்கு சோடா பூட்டி அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறான். சோ நேத்து அந்த மூத்தவன் டாகா குரூப்போட சேர்மனையும் அப்புறம் அந்த இன்ஸ்டாங்கோட மேரையும் பார்த்து பேசிருக்கான். இப்போ நீ
எங்க இருக்க? அப்ப காலிங் பெல்லோட சத்தம் கேட்க போய் ஓபன் பண்ணா அங்க நம்ம சோடா போட்டி நிக்கிறான். என்னையா கோலம் இது? சரி உளவா, கண்டிப்பா அந்த மேயர்லாம் சும்மா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்கு. கண்டிப்பா அந்த மேயருக்கு லஞ்சம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ உன்னோட வேலை அதை கண்டுபிடிக்கிறது. உன்னால கண்டுபிடிக்க முடியும்ல. என் அப்பா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. சோ உன்னால அதை முடியும்னு நான் நம்புறேன். முடியுமா? கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டா நான் கொடுப்பேன். அதை பண்றதுக்கு நான் உனக்கு கொடுக்குற சம்பளம் இது. எனது இவ்வளவு பணமா? சரி, இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க எந்த வழியா அந்த ஃபண்டை மூவ் பண்றாங்கன்னு. சரி, இப்பவே அந்த சின்னவளை போய் நான் பாத்துட்டு வரேன். நீ சொன்ன டெட்லைன் இன்னைக்கு முடியுது. நீ சொன்ன மாதிரி அந்த கவர்னர் இதுக்கு ஒத்துப்பாரா? எதுக்கு அவசரப்படுற? இன்னும் டெட்லைன் முடிய 8 மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த லேடி அங்க வராங்க. உங்களோட ஐடியா பத்தி நான் கவர்னர் கிட்ட பேசிட்டேன். அவர் உடனே இசாங்கோட மேயருக்கு போன் பண்ணி பேசினாரு. இசாங்கோட மேயரும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட பிசினஸ் பிளான பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாங்க அதை என்னன்னு பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றோம். கண்டிப்பா நாங்க அனுப்பிடுறோம். ஹலோ ஹலோ, நாங்க எதுக்கு அனுப்பணும்? நாங்க தானே இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், அதுல என்ன ப்ராஃபிட் வரும்னு. அதனால முதல்ல நீங்க எங்க சிஇஓ கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். யூஜின் அதெல்லாம் வேணாம். இல்ல கவர்னரே நேர்ல வந்து பேசிருக்கணும். அதை விட்டுட்டு அவரோட பிஏ அனுப்பியிருக்காரு. இதுதான் பிசினஸோட பிளான பத்தி பேசுற லட்சணமா? நீ தானே முதல்ல எங்களை பார்க்க வந்தது என்னவோ நான் தான். ஆனா இந்த பிசினஸோட பிளான் எப்படி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க அதை ரிவ்யூ பண்ணிட்டு எங்களோட சஜஷனை சொல்லுவோம். அப்புறம் எங்களை கட் பண்ணி விட்டுட்டு டீல் பேசணும்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த டீலை கெடுக்க பாத்தீங்கன்னா நாங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். கவர்னர் கூட உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அவரு இங்க நேர்ல வந்து எங்க சிஇஓ பார்த்து நன்றி சொல்லணும். கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? நான் கிளம்புறேன். ஏன்டா இப்படி பண்ண? ஒருவேளை அவங்க பின்வாங்கிட்டா என்ன பண்றது? நாம எதுக்கு அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படணும்? நமக்கு லாபம் மட்டும் தான் முக்கியம். லாபமா? இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. போராட்டம் பண்றவங்களை ஹேண்டில் பண்றது ஆபீசரோட வேலை. நாம அதுல தலையிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு லாபத்தை கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட வேலை. நம்மள மாதிரி பணக்காரங்க எப்பவுமே அரசியல்வாதிகளை பார்த்து பயப்படக்கூடாது. நாம தான் அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அதனால அவங்க கண்டிப்பா நம்ம வழிக்கு வருவாங்க. அதனால கவர்னர் இன்னைக்கே கால் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்பாரு. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்கு இப்பதான் புரியுது, நீ எங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டியோட பாக்குறல. சண்டை போட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அப்ப நம்ம தலைவனுக்கு ஒரு மெசேஜ் வர என்னன்னு பார்த்தா சொல்லி வாய மூடல பின் பண்ணிட்டோம். என்ன சொல்ற? கொஞ்சம் நியூஸ பாரு. பார்த்தா யுஞ்சிங்கோட மேயர் இருக்காருல, அவரு தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. இனிமே நான் யுஞ்சிங்கோட மேயரா இருக்க மாட்டேன். சில பர்சனல் ரீசனுக்காக நான் இந்த பதவி விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா யாரோ அவனுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்காங்க. அதுல அவன் பண்ண ஊழலை பத்தியும் அவனுக்கு வேற ஒருத்தி கூட அஃபேர் இருக்கிறத பத்தியும் அவன் நிறைய பணத்தை சுருட்டினதை பத்தியும் அவனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த கால் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம கேசி தான். நான் அனுப்பின கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? யார் நீ? நான் யாருங்கிறது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உன் ஆளோட அண்ணனை எப்படி நீ சிஎஸ்ல ஜாயின் பண்ண வச்ச? அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பொசிஷனை கொடுத்திருக்க. அந்த சிஎஸ் ஓட மூத்தவன் தானே அவருக்கு உதவி பண்ணா. ஆனா உன்னோட பொண்டாட்டிக்கு தெரியுமா உனக்கு ஒரு கீப் இருக்குன்னு? ஒரு நிமிஷம் நாம நேர்ல பார்த்து பேசலாமா? அதெல்லாம் தேவையில்ல. நீ உடனே உன்னோட பதவியை ரிசைன் பண்ணிரு. இல்லனா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சோசியல் மீடியால போட்டுருவேன். சோ இதனாலதான் அவன் ரிசைன் பண்ணிருக்கான். அதாவது அவன் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கான். இப்போ இந்த விஷயம் மூத்தவனுக்கு தெரிய வருது. என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்காக உன்னோட பதவியை ராஜினாமா பண்ண? அவங்க என்ன மிரட்டுறாங்கடா. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த கள்ளப்பணம் சேர்மனை பத்தி, அப்புறம் அந்த யூஜின் குரூப்போட சிஇஓக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உன்னை யாரா மிரட்டுறது? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நான் அதை சொன்னா அவங்க என்ன பத்தி லீக் பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுறாங்கடா. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணது. உன் லைஃபை நீ பாத்துக்கோ, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன். போனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ண. அதே நேரத்துல அவனோட பிஏ வந்து, சார் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குது நீங்களே வந்து பாருங்க. கட் பண்ண நம்ம சின்னவ இருக்கால, அவ எல்லாரையும் கூப்பிட்டு அவளோட ஐடியா பத்தி அவங்களுக்கு சொல்றா. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்டா பண்ண போறோம். அதுவும் இசாங் சிட்டில நாங்க பண்ண போறோம் கவர்மெண்டோட சேர்ந்து. அப்ப நம்ம மூத்த வாங்க வரான். என்ன நடக்குதுங்க? என்னோட ஐடியா வேண்டி திருடுறியா? உனக்கு சேர்மன் ஆகுறதுல அவ்வளவு வெறி இருக்கா? உன்னோட ஆளுமே ரிசைன் பண்ணிட்டானே. அந்த ப்ராஜெக்ட் எப்பவோ கைவிட்டு போயிருச்சு. இப்ப நான் என்னோட செல்வாக்கை யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட நான் நடத்த போறேன். அதுவும் கங்குவானோட சேர்ந்து இசாங் சிட்டில நடத்த போறேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? கம்பெனிக்காக தான் நான் இது பண்றேன். ஆனா இது என்னோட ப்ராஜெக்ட் ஆச்சே. இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? நீ இதுக்குள்ள டாகா குரூப்பை கொண்டு வர பார்த்தல. அதை விட இது எவ்வளவு பரவாயில்லையே. டாகா குரூப்பா? அவங்க நம்ம எதிரி கம்பெனி ஆச்சு. அவங்கள எப்படி நீங்க கொண்டு வரலாம்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னால இதை பண்ண முடியும். நீங்க என்ன நம்புங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க, அடுத்த மேயர் வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அடுத்த மேயர் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மேயர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, நீ உன்னோட ஃபண்டை எல்லாமே ஜிஎஃப் சொல்யூஷன்ல போட்டுட்ட. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த ப்ராஜெக்ட ஹேண்டில் பண்ணுவ? சொல்லு. ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தானே. உன் ப்ராஜெக்ட மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. என்னோட விஷயத்துல நீ தலையிடாத. என் பையன் என்கிட்ட ஒரு கதை சொன்னான், செங்கிஸ் கான் கதையை பத்தி. அவன் இந்த கதையை படிக்கும் போது நான் கேட்டேன், அப்படி என்னடா அந்த கதையில இருக்குன்னு. அதுக்கு அவன் என்கிட்ட சொன்னா, இதுல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா? நாம எப்பவுமே
ஒரே இடத்துல இருக்க கூடாது. ஒரே இடத்துல இருந்தா அழிஞ்சு போயிருவோம். நாம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். சோ பிசினஸும் அப்படிதான். எப்பவுமே ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்க கூடாது. புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும். கெமிக்கலும் சரி CNDTயும் சரி ரெண்டுமே CS ஓட கண்கள். ரெண்டுமே வின் பண்ணா CS வின் பண்ண மாதிரி தானே. நம்ம கம்பெனியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் CS ஓட ஒரு பகுதி தானே. சோ யார் எது பண்ணா என்ன, இந்த ப்ராஜெக்ட் அவன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, நான் கூட பண்ணலாமே. சேர்மன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இவகிட்ட இருக்கு. சரி, நான் இப்ப என்னோட முடிவை சொல்றேன். நம்ம யாருமே எதிர்பார்க்கல யுன்ஜாங்கோட சேர்மன் சடனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுவாருன்னு. அதனால நீ தாராளமா இதை பண்ணலாம். சரி, எல்லாரும் கிளம்புங்க, உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப எல்லாருமே நம்ம சின்னவள பாராட்டுறாங்க. நீங்க வேற லெவல் பயங்கரமா பண்ணிட்டீங்க. நாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். இனிமே எங்க சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு தான். கண்டிப்பா எனக்கு உங்க சப்போர்ட் தேவைப்படும். அப்ப நம்ம மூத்தவங்க வர, ஹேய் நான் உங்ககிட்ட பேசணும். நீ தானே இந்த மேயரை மிரட்டின, நான் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? நீ சேர்மனா ஆகிருவேன் நினைக்கிறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? சார் வேணா விடுங்க. இங்க பாரு, என்கிட்ட பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசு, புரியுதா? சார் வேணா விடுங்க, நாம அப்புறமா பேசிக்கலாம். எப்படி விட முடியும்? அவ வேணும்னே இதை பண்ணிருக்கா. இது எல்லாமே அவ பிளான் தான். அவனை கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன். நீங்க கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. நம்ம மூத்தவ பயங்கர கடுப்புல இருக்கான். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவனும் தலைவியும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்கள நம்ம டைரக்டர் நோட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாரு. அவங்க ரெண்டு பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா மிஸ்டர் ரூஜின் இருக்காருல்ல, அவர் இப்ப இங்கதான் ஸ்டே பண்றாரு ஒரு பெரிய சூட்ல. இந்த சூட்டு சேர்மனோடதாச்சு. கட் பண்ண நம்ம தலைவன் கேசிய டின்னர் கூப்பிட்டு போறான். என்ன சடனா என்ன டின்னர் கூப்பிட்டு இருக்க? இது டேட்டுக்காகவா இல்ல நம்ம வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றதுக்காகவா? ரெண்டுத்துக்கும் இல்ல. இங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு சோடா புட்டி சொன்னான். அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. சரி, இங்கெல்லாம் பில் அதிகமாகும். இங்க சாப்பிடணுமா? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பே பண்ணிடுறேன். ஆமா, இவரு காசா பே பண்றாரு. எல்லாமே என் அப்பனோட காசு தானே. இந்தா, என்னது நீ பண்ண வேலைக்கு நான் கொடுத்த ஒரு கிஃப்ட் வச்சுக்கோ. அது வேற எதுவும் இல்ல, நம்ம தலைவிக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கும்ல, அது அவளோட அக்காக்கு எழுதி கொடுத்திருப்பாள, அந்த லேண்டோட டாக்குமெண்ட் தான் தலைவன் கொடுக்கறான். இது எப்படி உங்ககிட்ட? நான் தான் இத என்னோட அக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டேனே. நான் அவளுக்கு பண்ண வேலைக்கு அவ எனக்கு கொடுத்த லஞ்சம் இது. அதாவது நான் உன் அக்காவோட ஜாயின் பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆளு ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்? இப்ப கூட டைம் இருக்கு, என்ன உன் டீம்ல சேர்த்துக்கோ. ஆனா நான் உன் டீமுக்கு வரணும்னா அதுக்கான விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எதுக்காக நீ என்ன தேர்ந்தெடுத்த? எதுக்காக என்ன CS ஓட ஃபுட்பால் டீம்ல தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? நான் ஷென்யாங்கோட FC டீமை ஒரே வருஷத்துல டாப்புக்கு கொண்டு வந்தேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே பெஸ்டா இருக்கும். சோ என்ன உன்னோட கிங் மேக்கரா யூஸ் பண்ணிக்கோ. நான் எப்பவுமே உனக்கு ஒரு லக்கி சாமா இருப்பேன். நான் இங்க வந்தது தோத்து போறவனோட டீம்ல இருக்க இல்ல, ஜெயிக்கிறவன் டீம்ல தான் நான் எப்பவுமே இருப்பேன். சரி, உன்னோட விலை என்ன? கங்குவான்ல எனக்கு ஒரு வீடு வேணும். ஆனா லூசு பையில, இந்த லேண்டுக்கு எந்த வேல்யூவும் இல்லடா. 10 வருஷமா இதோட ரேட் ஏறவே இல்லை தெரியுமா? வேற ஏதாவது ஒரு லேண்டை கேட்டிருக்க வேண்டியதானே. லூசா நீ? உசாங்கல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க டெவலப் ஆனா அது பக்கத்துல இருக்கிற சாம்பு சிட்டியும் டெவலப் ஆகும். ஏன்னா அது சாம்பு சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. அந்த இடம் டூரிசமா மாற போகுது. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்த டூரிசம் கவர்னர் கிட்ட இது சொன்னீங்கன்னா அவரு உங்களை மன்னிச்சிருவாரு. அப்புறம் இது எல்லாமே என் கூட சேர்ந்து பண்ணணும்னு அவருக்கு தெளிவா சொல்லுங்க. நீ வேற லெவல் பா. ஆனா இப்ப இது என் பேர்ல தான் இருக்கு. அதனால நீ இதை வச்சுக்கோ. உனக்கு தேவைப்படும் போது நான் இதை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். ஆனா எதுக்காக நீ இதை எனக்கு கொடுக்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ தான் என்னோட ஒரே புதையல். டேய், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மூத்தவ மாதிரி சின்னவ கிடையாது. அவ ரொம்ப மோசமானவ, எனக்கும் தெரியும். ஆனா நான் அவளை விட மோசமானவ. சரி, நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவியோட அம்மா அங்க வராங்க. அம்மா நீங்களா? நீ தானடி என்ன வர சொன்ன? நானா? அப்பா அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அத நம்ம தலைவன் தான் அனுப்பியிருக்கான். நான் உன் அம்மா கூட ஒரு டின்னர் செட் பண்ணிருக்கேன், என்ஜாய் பண்ணு. பில்ல பத்தி நீ கவலைப்படாத, நான் பே பண்ணிட்டேன். ஐயோ, இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்? இவனால என் ஹார்ட் பீட் வேற வேகமா துடிக்குதே. என்னமா சொன்ன? ஒண்ணும் இல்லமா. ஆமா, இன்னைக்கு பார்க்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சுமா இங்க வந்து. எப்பவுமே நான் உன் அப்பா கூட தான் இங்க வருவேன். அதான் பழைய ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் உன் அப்பா கூட வர மாதிரி இங்க வந்துட்டேன். சரி, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? அதுவா? அது அப்படிதான். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம தலைவன் பாத்துட்டு இருக்கான். கட் பண்ண தலைவன் அந்த ரேஸ் ட்ராக்கு போறான். அங்க போய் அவனோட ஃபேவரட் கார் எடுத்துட்டு சந்தோஷமா ஓடி பாக்குறான். அப்ப நம்ம தலைவனை பார்க்க நம்ம சின்னவ அங்க வரா. வரே வா, சூப்பரா கார் ஓட்டுற. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு நீ இந்த மாதிரி காரை பார்த்தாலே பயப்படுவேன்னு பார்த்தா, ஆனா நீ என்னடானா வெறித்தனமா கார் ஓட்டுற. ஆக்சுவலா நான் யாரையும் நம்ப மாட்டேன் தெரியுமா? அதோட நீ செலக்ட் பண்ணது தப்பான ஒரு ஆளு. நீ உண்மையிலே யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நீ யாருன்னு நான் சொல்லவா அப்படின்னு அவ சொல்ல வர தலைவன் ஷாக்ல நிக்க இந்த எபிசோட் பயங்கர ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த டிராமா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அடுத்த எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.